ஹலோ கைஸ், நம்ம பார்க்க போகிறது டெத் நோட் சீசன் 1 எபிசோட் 8. நான் ஸ்பீடாக போகிற மாதிரி தெரிஞ்சா கைஸ் நீங்கள் ப்ளேபேக் ஸ்பீடை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. சரி வாங்க, ரொம்ப நேரம் பேசாமல் வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் எல் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா, மற்ற ஆஃபீஸர்ஸ் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எல் டிவியில் உட்காந்து என்ன பார்த்துட்டு இருக்காருன்னா, அந்த FBI ஏஜென்ட்டான நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணி போன அவர் வந்து செத்தது ரயில்வே ஸ்டேஷனில். ஸோ ரயில்வே ஸ்டேஷனில் ஏகப்பட்ட சிசிடிவி கேமரா இருக்கும். எல்லா சிசிடிவி கேமரோட ஃபுட்டேஜ் தான் பார்த்துட்டு இருக்காரு. இந்த FBI ட்ரெயின்குள்ளே போகிறது, வெளியில் வரது, என்னென்ன நடக்குது, அவர் எப்படி சாகுறாரு அப்படிங்கிறது எல்லாத்த பற்றியும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ எல்லோட பட்டில் அந்த வட்டாரி வந்து எல்லாத்துக்குமே ஐஸ்கிரீம் தராரு. அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டபடியே அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. எல்லாம் ஐஸ்கிரீம் சுட்டியே அங்க பாருங்க அப்படின்னு சொல்லி டிவியில் என்னமோ காட்டுறாரு. என்னதுன்னா, அந்த FBI ஏஜென்ட் ட்ரெயின்குள்ள போற வரைக்கும் அவர் கையில் என்வலப் இருக்கும். வெளியில வந்து அவர் சாகும்போது அவர் கையில் என்வலப் இருக்காது. அந்த FBI ஏஜென்ட் சாகும்போது கரெக்டான ட்ரெயின்குள்ள ஏதோ பார்த்துருக்காரு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதுதான் கீரான்னு. பட் அங்க இருக்க யாருக்குமே தெரியாது. பட் எல்லாருமே கெஸ் பண்ணிடுறாங்க அதுதான் கீரான்ட்டு. ஆனா கீரா இந்த மாதிரிலாம் இறங்கி செய்ய மாட்டானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ டெத் நோட்ல இந்த தடவை நிறைய பேரோட பேர் எழுதுறேன். அதை பார்த்த ரியூ, என்னப்பா லைட் இத்தனை பேரோட பேர் எழுதுற? அதுக்கு ஹீரோ, அவங்க எனக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்க. இப்போ எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதாயிரும். ஸோ என்னால் டெத் நோட்டில் நிறைய பேரோட பேர் எழுத முடியாமல் போயிடும். அப்போ இந்த நேம் எழுதுற ப்ரோசஸ் ஸ்டாப் ஆச்சுன்னா எல்லாருமே என்ன ஈஸியாக கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் இப்பயே 2-3 வாரத்துக்கு சேர்த்து பேர் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அப்படியே இந்த பக்கம் எல்லாம் கட்டுறாங்க. எல்லாருக்கும் ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ அவர் அதை அட்டன் பண்ணி பேசுறாரு. நிறைய பேர் கீராவை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதை பற்றி உங்கள்கிட்ட சில பேர் பேசணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு அனுப்பிடுற அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டுருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் நவோமி மிஸ்ரா இருக்காங்க. இதை பார்த்து எல்க்கு ஒரே ஷாக்கு. அப்போ எனக்கு இந்த பொண்ணு நல்லா தெரியும். இந்த பொண்ணு என் கூட தான் நியூ இயர் கிளேஸர் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணா. இவன் நல்லா பொட்டன்சியல் ஆனவதா அப்படின்னு சொல்லி எல் சொல்றாரு. நவோமி சூசைட் பண்ணி செத்தது எல்க்கு தெரிய வந்துருது. பட் இந்த பொண்ணு இப்பெல்லாம் சாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு நல்லா தெரியும் இந்த பொண்ணு என்னாலும் சூசைட்லாம் பண்ணிக்க மாட்டா. இந்த கேஸில் கண்டிப்பாக கீரா சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு எல் சொல்றாரு. கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது இறந்து போன FBயோட ஃபியான்சி தான் இந்த பொண்ணு. அவங்களும் இறந்துட்டாங்க, இவங்களும் இறந்தாங்க. இது ரெண்டு ஏதோ சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி எல் நினைக்கிறாரு. அந்த FBI யார் சர்வேலன்ஸ் பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தை செக் பண்ணி பார்க்குறாரு. அப்படி ஹீரோ பக்கம் காட்டுறாரு. ஹீரோ நிறைய டெத் நோட் பேப்பர்ஸ் எடுத்து அவர் சட்டைக்குள்ளேயும் பேண்ட்டுக்குள்ளேயும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. எதுக்கு இவ்வளோ வேலை பார்க்குற லைட் அப்படின்னு ரிவ்யூ கேட்க, அதுக்கு ஹீரோ எனக்கு ரொம்ப பக்கம் இறங்கிட்டா. ஸோ எனக்கு வேறு வழி இல்லை, இந்த மாதிரி என் சேஃப்டிக்காகவே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இந்த பக்கம் டாஸ்க் ஃபோர்ஸில் அவர் மொத்தம் 2 பேர்த்து சர்வேலன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒன்று நம்ம போலீஸ் ஜென்ரல், இன்னொன்று இந்த போலீஸ் சீஃப், அதாவது நம்ம லைட் யாகமோட அப்பா. போலீஸ் ஜென்ரல் நான் செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் சீஃபான நம்ம ஹீரோட அப்பா கிட்ட போய் உங்கள் வீட்டில் 24/7 சர்வேலன்ஸ் டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணலான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோட அப்பாவும் சரி ஏற்றுக்கிறேன், என் மேலே தான் எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. வட்டாரி கிட்ட ஆர்டர் கொடுக்க வட்டாரியும் அவர் வீட்டில் போய் சர்வேலன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக போறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோ ஸ்கூல் முடிஞ்சு செலுப்பா வீட்டுக்கு வராரு. கதவு எவ்வளோ திறக்க ட்ரை பண்ணுறாரு, திறக்க மாட்டேங்குது. அப்பாவும் அம்மாவும் வீட்டில் இல்லைன்னு நினச்சிட்டு சாவி போட்டு கதவு திறக்கிறாரு. திறந்தவர் உள்ள போக சர்வேலன்ஸ் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. 4 பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோ வளைச்சு வீடியோ எடுக்குது. ஹீரோ அவரோட ரூம் முன்னாடி போய் 2 செகண்ட் பார்த்துட்டு அப்படியே கதவை திறக்கிறாரு. அப்போ திறக்கும் போது கீழே ஒரு பேப்பர் உழுகுது. ஆக்சுவலாக இந்த பேப்பரை ஃபிக்ஸ் பண்ணதே நம்ம ஹீரோ தான். ரூம்குள்ளே போன ஹீரோ ரியூ கிட்ட பேசவே இல்லை. அப்படியே சைலண்டாக போய் பெட்டில் படுத்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்துட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு மறுபடியும் வெளியில் போயிடுறாரு. வெளியில் போகும்போது மறுபடியும் கதவுல அந்த பேப்பர் வச்சுட்டு போறாரு. ஹீரோட அப்பா, என் பையன் எப்படி பண்ணுறான், எதுக்கு இந்த மாதிரி இவ்வளோ சேஃப்டியெல்லாம் வச்சிருப்பான், அப்படி ரூமில் என்ன இருக்க போகுது, அது 17 வயசு பையன் இது பண்ணுறது சாதாரண அப்படின்னு சொல்கிறாரு. சரி வீட்டை விட்டு வெளியில் வந்து ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோடைய ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக செக் பண்ணி ஏதாவது ஆடியோ டிவைஸ்க்கு இது இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் ரியூ கிட்டே பேசுகிறாரு. ரியூக்கு ஏன்பா லைட் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த அப்படின்னு கேட்குது. அதுக்கு ஹீரோ நம்மளை யாரோ சர்வேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நேரடியாக பண்ணலாம், வீட்டில் சர்வேலன்ஸ் டிவைஸ் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீ போகும்போது கதவுல வச்சுட்டு போன அந்த பேப்பர் அதே மாதிரி வரும்போது கதவுலேயே தானே இருந்துச்சு, அப்படின்னா ஒரு ரூமுக்கு யாரும் வரலன்னு அர்த்தம் லைட்டு அப்படின்னு சொல்லுது ரியூ. அதுக்கு ஹீரோ, நான் எப்பயுமே டோரோட ஹேண்டில் ஃபுல்லாலாம் லாக் பண்ணியிருக்க மாட்டேன், பாதி தூரம் தான் லாக் பண்ணிடுவேன். பட் நான் வரும்போது இந்த இடம் ஃபுல்லாக லாக் ஆயிருந்துச்சு. அந்த மாதிரி எப்பயுமே நான் டோரில் வந்து ஒரு லெட் வச்சிருப்பேன். அதை நான் கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணும்போது அந்த லெட் பிளாஸ்ட் ஆயிரும். பட் இந்த தடவை அந்த லெட் பிளாஸ்ட் ஆக சத்தமே கேட்கல. தட் மீன்ஸ் அது ஆல்ரெடி பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம ஹீரோ ரியூக்கிட்ட பேசினபடி ஒரு புக் ஸ்டோர்ஸ்க்கு போய் ஒரு புக்கை வாங்குறாரு. இது என்ன புக்குங்கிறது அடுத்த சீனில் பார்க்கலாம். ஹீரோ ரியூக்கிட்ட அப்புறம் ரியூக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன், நீ எப்பயுமே இனிமேல் ஆப்பிள் சாப்பிடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா ரியூக்கு யாரு கண்ணுக்குமே தெரியாது ஆப்பிள் சாப்பிடும்போது ஒரு மர்மமாக அமானுஷியமாக தெரியும், அதனால தான் சொல்றாரு. அப்புறம் நம்ம ஹீரோ எல்லுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருப்பாரு ஆப்பிளை பற்றி. ரியூக் ஹீரோட்ட, என்னப்பா இல்லை இப்படி சொல்லிட்டாரு, உங்களுக்குலாம் எப்படி ஆல்கஹால்ஸ் அண்ட் சிகரெட்ஸோ அதே மாதிரி தான் எனக்கு ஆப்பிள் சாப்பிட்னா என் பாடி ரத்த ஓட்டம் கூட சரியாக ஓடாது அப்படின்னு சொல்லுது. ஹீரோ ரியூக்கிட்ட, சரி நீ ஆப்பிள் சாப்பிடு, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், எங்கெங்கெல்லாம் அந்த சர்வேலன்ஸ் கேமரா இல்லையோ அங்கெல்லாம் மட்டும் போய் அந்த ஆப்பிளை சாப்பிட்டு மறைமுகமாக நின்று சாப்பிடு. நீ வேணா சர்வேலன்ஸ் டிவைஸ் எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லு, அது இல்லாத இடமா பார்த்து உன்னை நின்று சாப்பிட வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ரியூக்கு பயங்கர ஹாப்பி. ஆக்சுவலாக இது ஒரு மிகப்பெரிய டாக்டிக்ஸே இருக்கு. நம்ம டோரேமானுக்கு எப்படி நோபிட்டாவோ அந்த மாதிரி நம்ம லைட்டுக்கு ஷினிகாமி இல்லை. ஏன்னா ஷினிகாமி ஜஸ்ட் ஸ்பெக்டாக்டர் மாதிரி தான், என்னைக்கே நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணாது. ஆனால் இது மூலமாக சர்வேலன்ஸ் டிவைஸ் எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஹீரோ இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டிருப்பாரு. அப்படியே ஹீரோ பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த ஹீரோ புக் ஸ்டோர்ஸில் ஒரு புக் வாங்கியிருப்பாரு. ஆக்சுவலாக அது ஒரு தப்பான புக்கு. பட் ஹீரோ வந்து அது படிக்கிறாரு. எல்லாம் யோசிக்கலாம், நம்ம ஹீரோக்கு தான் அந்த மாதிரி தப்பான பழக்கமே இல்லையே, பட் எப்படி ஹீரோ இந்த மாதிரியான புக்கை படிக்கிறாருன்னு. ஹீரோ அவரோட ரூம்ல இவ்வளோ ப்ரொடெக்ஷனுக்காக கதவுல பேப்பர்லாம் வச்சுட்டு போறாரு. ஆனால் உள்ள எந்த சீக்கிரட்டுமே இல்லைன்னா எல்லுக்கு சந்தேகம் வரலாம். அதனால தான் ஹீரோ இந்த மாதிரி பண்றாரு. ஓகே, கதைக்கு போகலாம். இதை பார்த்து ஹீரோட அப்பா, ச்சே என் பையனை இந்த மாதிரியான புக்கை படிக்கிறான், அவனை நான் என்னமா நினைச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு எல், இந்த வயசுல இது பண்ணலினா தான் தப்பு அப்படின்னு சொல்றாரு. சீனை ஸ்வைப் பண்ணா நம்ம ரியூக்கு ஏசிக்குள்ளேயெல்லாம் பூந்து பார்க்குறது
சர்வேலன்ஸ் டிவைஸ் எங்க இருக்குன்னு. ஹீரோ அந்த புக்கை ரொம்ப நேரம் படிச்சுட்டு அந்த புக் ரேக்குள்ள யாருக்கும் தெரியாதபடி ஒளிச்சு வச்சுட்டு போறாரு. ஹீரோ டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு. ஹீரோட தங்கச்சி ஏதோ சீரியல் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் டிவில தான். யாரோ ஒரு ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி ஒரு நியூஸை பப்ளிஷ் பண்ண சொல்றாரு. அது என்ன நியூஸ் இப்போ நமக்கு சொல்லல. ஹீரோட தங்கச்சி சீரியல் பார்க்க சீரியல்ல ஏதோ சப்டைட்டில்ஸ் மாதிரி வருது. அது ஹீரோட தங்கச்சி சத்தமா படிக்கிறான். என்னதுன்னா கீராவை பிடிக்கிறதுக்காக கோண்டா ரீஜன்ல 1500 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வராங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஹீரோ ஏதாவது ஃபேஸ் ஆக்ஷன்ஸ் கொடுத்தா மாட்டிக்குவாரு. இதுக்காக எல்லோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ எந்த ஒரு வகையான ஃபேஸ் ஆக்ஷன்ஸும் கொடுக்காம இது கண்டிப்பா ஃபேக் நியூஸாக தான் இருக்கணும். ஏன்னா கோண்டா ரீஜன்லாம் 1500 போலீஸ் ஆஃபீஸர் அதுக்கும் கீராவுக்காகலாம் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்றாரு. ஏன் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் டிவியில் பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல இதை சர்வைலன்ஸ் கேமரா மூலமா பாக்குற பரவாயில்லைங்க உங்க பையன் பயங்கர புத்திசாலியா இருக்க யாரா இருந்தாலும் இதை நம்பி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ சிப்ஸும் டீ இருக்க டம்ளரும் எடுத்து ஹோம்ஒர்க் எழுதுறதுக்காக போயிட்டு இருக்காரு. போற வழியில லைட்டு உங்க வீட்டில் மொத்தம் 64 சர்வைலன்ஸ் டிவைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுது. அது எங்கெங்க இருக்குன்னு சொல்லுது. பட் ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காதபடி அப்படியே டேபிள்ல போய் உட்காந்து அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோ அப்படியே சிப்ஸ் பாக்கெட்டை திறக்கிறாரு. சிப்ஸ் பாக்கெட்டுக்குள்ள குட்டி டிவி மாதிரி ஒன்று வச்சிருக்காரு. சிப்ஸ் சாப்பிட்ற மாதிரி அதுக்குள்ள கை விட்டு சிப்ஸ் எடுக்கிற மாதிரி சிப்ஸ் பாக்கெட்டுக்குள்ள பார்த்தா அதுல இருக்க ஒவ்வொரு கைதியோட நேமும் பார்த்தா அதை டெத் நோட் எழுதி போட்டு தள்ளுறாரு. ஹீரோ சிப்ஸ் பாக்கெட்டையும் அதுக்குள்ள இருக்க குட்டி டிவியுமே தூக்கி போட்டுறாரு. இதெல்லாம் எல்லாம் ஹீரோட அப்பா உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. பட்டாரி வந்து நாங்கள் ஜென்ரலாக ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு, எங்களுக்கு அவர் மேலே சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ரைட்டோட அப்பா அதான் என் வீட்டை ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமா உங்க வீடு ரொம்ப நார்மலாக தான் இருக்கு. பட் இந்த நார்மல் தான் எனக்குள்ள ஒரு சந்தேகத்தையே தூண்டுது அப்படின்னு சொல்றாரு. சர்வேலன்ஸ் கேமராவோட மானிட்டர்ல பார்க்கும்போது ஹீரோ எப்பவும் போல ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஹீரோட அப்பா என்னதான் சொல்ல வரீங்க, வீட்டை தான் ஃபுல்லாக சர்வேலன்ஸ் கேமரா மூலமா செக் பண்ணியாச்சு, நார்மலாக தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, எல்லாம் நார்மலாக தான் இருக்கு, பட் எனக்கு ஏதோ தப்பா தெரியுது அப்படின்னு சொல்றாரு. அப்படியே காலையில் விடிஞ்சு ஹீரோவை காட்டுறாங்க. அப்படியே கொட்டாய் விட்டபடி எந்திரிக்கிறாரு. ஹீரோட வீட்டில் இருக்கிற எல்லா குப்பையுமே கொட்டிடுறாங்க. அதனால குப்பை தொட்டி இருந்த சிப்ஸோட இருக்க அந்த மானிட்டரி கொட்டிடுறாங்க. ஐ மீன் அந்த குட்டி டிவியை தான். அது எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல. ரியோ ஹீரோ கிட்ட என்ன லைட் இப்படி பண்ணிவிட்டு அந்த குட்டி டிவி மாதிரி இருக்கிறதோட விலை உனக்கு தெரியுமா, 24,000 ரூபா அப்படின்னு சொல்லுது. அப்படியே அந்த குப்பையை ஹீரோட அம்மா குப்பை வண்டி காட்ட கொடுக்கறதோட இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. ஓகே காய்ஸ், இந்த எபிசோடு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். போலீஸ் ஜெனரோட வீட்டை மட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. பட் நம்ம ஹீரோவை மட்டும் சந்தேகப்படுறாங்கன்னு தான் நினைக்கிறீங்க. ஏன்னா அந்த FBI ஏஜென்ட் சாகும்போது கடைசி எடுத்தது நம்ம ஹீரோட கேஸை தான். ஹீரோ தான் டெத் நோட்ல அட்வான்ஸா நிறைய பேர் சாகிற மாதிரி எழுதி வச்சிருப்பாரு. பட் மறுபடியும் ஏன் எழுதுறாருன்னா அட்வான்ஸா எழுதுறதுனால 5 பேர் என்னமோ டெய்லி சாகுறாங்க. பட் டெய்லி 23 பேர் சாகுறாங்க. நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணதுனால தான் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து மறுபடியும் ஹீரோ பயங்கரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால தான் ஹீரோ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எழுதுறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களிடமிருந்து வெளியே பெறுவது உங்கள் யூனிக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்.